இந்த ஃபோட்டோ பாருங்கள். சௌந்தர்யா வந்து ரணாவை ஏன் மக்கு போயா இதை தான் நீ இவ்வளோ நேரம் யோசிச்சியா அப்படின்னு சொல்லி வேறு லெவல் தங்களே ரிப்ளை வந்து கொடுக்குறாங்க. அப்படியே ரணா வந்து பார்த்தீங்கன்னா சாமி சரியான ஒரு ஆட்டம் போட்டாங்க. சரியான ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க சௌந்தர்யா அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி சௌந்தர்யா வந்து ரகட் கேலாக இருக்காங்க. நேற்று வந்து இன்னசென்ட் கேர்ள், இன்றைக்கி வந்து ரகட் கேலாக வந்து இருக்கிறாங்க. அதாவது ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க, மாரல் வந்து யாருக்காவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. உடனே ரணா வந்துருச்சு சௌந்தர்யா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்போடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அதுக்கு ஜாக்லின் சொல்கிறாங்க, இது மாரல் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி. மேடம் ஃபஸ்ட்டு வந்து இன்னசென்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல வந்தானா, அதுக்கு சௌந்தர்யா டே மக்கு இதை தான் இவ்வளோ நேரம் யோசிச்சியா, ரகடாக இருக்காங்கல்ல அதனால் வந்து டே மக்குன்னொன்னே ரணா ஃபஸ்ட்டு இன்னசென்ட்டாக இருந்தாங்க, இப்போ பார்த்தீங்களா சுயரோ வெளியே வருது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிக்கிறாங்க. ரணவை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க சௌந்தர்யா. ஏண்டா மக்கு பல நாள் திருடன் ஒரு நாள் போடுவானா, என்னென்ன சொல்கிறான் பாருங்க அவன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதான் ஜாக்லின் கேட்குறான், ஐயோ இது மாறல் மாதிரி இல்லையா, ஏதோ எச்சரிக்கை மாதிரி இருக்கியா அப்படின்னு சொல்லி. ஐயோ ஐயோ இவனை பார்த்தா மக்கு மாதிரி தானே இருக்குது. உடனே வந்து கமெண்ட் போடுவாங்க, பார்த்தீங்களா ரணாவை வந்து சௌந்தர்யா மக்குன்றுச்சுன்னு. அவன் கேரக்டரே மக்கு கேரக்டர் தான்டா. ஒரே ஸ்கூலில் 5 வருஷம் இருக்கானா. இப்போ மக்குன்னு கூப்பிடா ரகட் கேர்ள். நேற்றைக்கு வந்து ஐயோ நேற்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கேளு ஏதோ ஒரு கேளு இன்னசென்ட் கேளு. இன்றைக்கி வந்து ரகட் கேள்னால வேறு லெவல் சம்பவமாக இருக்குது. இது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.